நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டாய், உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அன்புள்ள வாலிப தம்பி தங்கிகளுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை தயாரித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக அதற்கு மேலாக வாலிப தம்பி தங்கிகள் மத்தியிலே கல்லூரி பணியை செய்து வருகிறேன். ஆகவே உங்களுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. எழும்பி பிரகாசி, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவர் வாலிப தம்பி தங்கிகளாய் உங்களை எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்காய் ஒளி வீச வேண்டும்.
உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் முதலாவது அவரிடத்திலே வருகிற தெய்வ பிள்ளைகள் என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்கும் பொழுது 1 யோவான் 1:7 சொன்ன வண்ணமாக சிலுவையிலே இயேசு சிந்திய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுவரை தேவன் நமக்காய் காத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொன்ன வண்ணமாக இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். நாம் அவனிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது நீதிமொழிகள் 28:13 சொன்ன வண்ணமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. 1 யோவான் 1:9 சொன்ன வண்ணமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவருடைய கர்த்தர் நம்முடைய தேவன் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிற என்ற வசனத்தின்படி நாம் புது மனிதனாய் மாற்றப்படுகிறோம். அதன் பின்பு என்ன நடக்கிறது? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறோம். ஒருவேளை விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களினாலே தவித்து கொண்டு இந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர்கள் யார்? இது என்னை பற்றி கொண்டு விட்டதே, எப்படி இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன்? இது செய்யும் வரை சற்று இன்பமாக இருக்கிறது, செய்த பின்பு பல மணி நேரம் வேதனைப்படுகிறேனே, இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று சொல்லி துக்கத்தின் மேல் துக்கம் அடைகிறேனே, பல மணி நேரம் பல நாட்கள் வேதனைப்படுகிறேனே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடும் யார் அது என்றெல்லாம் கலங்கி தவிக்கிறீர்களா? இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் யார் என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது யோவான் 8:32 சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட கெட்ட பாவ பழக்க வழக்கத்திலே பீடிக்கப்பட்டிருக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, மானம் கலங்காதிருங்கள். உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு செய்தி உண்டு. அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட கெட்ட பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிறதுக்காக ஜெபித்தீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவளை விடுவிப்பார், அவளை ரட்சிப்பார், அவளை புது மனிதனாக புது மனுஷியாய் மாற்றுவார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படிப்பட்ட புது மனிதனாக புது மனுஷியாக நீங்கள் மாற்றப்பட்டு விட்ட பின்பு நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படி எழும்பி பிரகாசிக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளுக்கு சில ஆலோசனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆலோசனை, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க முடிவு செய்துள்ள தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது ஒரு சீரான ஜப வாழ்க்கை. தேவனோடு நெருங்கிய உறவு நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜபத்தின் மூலமாக தேவனோடு ஜபத்தின் மூலமாக ஒரு நல்ல உறவை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். தனி ஜபம் ரொம்ப முக்கியம். அந்த தனி ஜபத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் சேர்ந்தும் ஜபிக்க வேண்டும். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களுக்கு தேவை. ஜப நண்பர்கள் உங்களுக்கு தேவை. தானியேலுக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற ஜப நண்பர்கள் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று நெருங்கிய வட்டத்திலே அவரோடு சேர்ந்து ஜெபிப்பதற்காக அவர் ஒரு குழுவை வைத்திருந்தார். அதே போல் நீங்களும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு என்று ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும்.
வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும் என்று வேத வசனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஆகவே வேத வசனங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேத வசனங்களை மனனம் செய்ய வேண்டும். சங்கீதம் 119:11 சங்கீதம் 119:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லி. ஆகவே வேத வசனங்களை மனனம் செய்து வைத்துக்கொள்வது நல்லது. அது மாத்திரமல்ல, வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். தியானத்திற்கு உதவக்கூடிய நல்ல நூல்கள் உண்டு. வேத வியாக்கியான நூல்கள், டெய்லி ரீடிங், பைபிள் ரீடிங் புக்ஸ்லாம் நிறைய உண்டு. அதை வைத்து நீங்கள் வேதத்தை ஒழுங்காக தியானம் செய்ய வேண்டும். சங்கீதம் 1:1-3 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா, தேவாலய ஒழுங்கு அது தவறாமல் தேவாலய ஆராதனைகளிலே பங்கு கொள்ள வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று தேவாலயத்தில் நாம் ஒழுங்காக ஆராதனையில் ஈடுபட அந்த பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியோடு ஆலய ஆராதனைகளிலே பங்கு கொள்ளுவோம், ஆலயத்திலே சென்று ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 2 நாளாகமோ 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும்னு. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே நாம் நாம் தேவ ஆலய ஆராதனையில் ஒழுங்காய் பங்கு கொள்வோம், தேவாலயத்தில் சென்று ஜெபிப்போம். நீதிமொழிகள் 20 அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய படிப்பிலே நாம் உண்மை உத்தமுள்ளவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட பணியிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட தொழிலிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே நாம் உண்மையோடு செய்வோம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21-23 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பேச்சை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது இருக்கும் என்று வேதம் நம்ம எச்சரிக்கை செய்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்குப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கை செய்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு வேண்டிய மரியாதைகளை நாம் கொடுக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறது. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வயதானவர்கள் மயிர் உள்ளவர்களை நாம் கனம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக எழுந்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை வழங்குகிறது. ஆகவே நாம் பெரியவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை மைமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். செல்லுமிடங்களெல்லாம் நம்முடைய செயலாலும் சொல்லாலும் சிந்தனையாலும் நம்முடைய வார்த்தையினாலும்
நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். செல்லும் இடங்களெல்லாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற கருவிகளாக நாம் விளங்க வேண்டும். அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, உடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார். இந்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் அந்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் செல்லும் இடமெங்கும் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் விளங்குவீர்கள். அது மட்டுமல்ல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஆவியினால் என்னை அபிஷேகம், உடைய அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாரும், என்னையும் வல்லமுள்ள சாட்சியாய் நீர் நிலைநிறுத்தும் என்று ஜெபியுங்கள். ஆண்டவர் கட்டாயம் அப்படி செய்வார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தானியேலுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருந்தது. அவன் பாபிலோன் மாகாணத்துக்கு அதிகாரியை நியமிக்கப்பட்டான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற யோசேப்பு எகிப்து முழுமைக்கும் பிரதம மந்திரியாக்கப்பட்டான். நீங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். அந்த ஆசீர்வாதத்திற்காக அவரிடத்தில் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிரம்பியிருங்கள். பி ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிறைந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரிடத்தில் கேட்கிற எவனுக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்க ஒரு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் இந்த குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரிசுத்த இருதயத்தோட ஒரு சன்னிதானத்திலே வருவோம். என்னையும் அபிஷேகம் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் கட்டாயம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வாலிப தம்பி தங்கைகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆவியினால் நிரப்போம். ஆவியின் அபிஷேகத்தை தாரும். வல்லமுள்ள சாட்சியாய் மக்காய் எழும்பி நிற்க உதவி செய்யும். கடைசி வரை நிலைத்திருக்க உதவி செய்யும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெபக்குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்கள் ஜெபக்குறிப்புகளை எனக்கு அனுப்பலாம். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோதரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றியுள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.